சத்சங்கம் வந்து உபதேசம் பெறவங்களுக்கோ இல்லது உபதேசம் பெற்றவங்களுக்கோ பெற இருக்கிறவங்களுக்கோ கிடையாது. ஆன்மீக தேடல் அல்லது உண்மையை தேடல் அல்லது சுயம் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள நினைப்பவர்களுக்கான சத்சங்கம். ஏன்னா இங்க என்ன ஆச்சுன்னா ஒரே குழப்பம், முட்டாளுங்கெல்லாம் பேசின்னு உங்களை ஒரு மாதிரி குழப்பி வச்சுக்கிறாங்க. ஸோ வாரம் ஒரு நாள் இந்த குழப்பம் உள்ள மனிதர்கள் கூட பேசலாமா? அவர்களுடைய குழப்பத்தை தெளிய வைக்க முடியுமா? ஏதாச்சும் கேள்வி இருந்தால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? அவங்க எதனா தப்பாக போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு தர முடியுமா? இதுதான் உபதேசம் வாங்குறதுக்கோ உபதேசம் வாங்காமல் இருக்கிறதுக்கும் கிடையாது. உபதேசம் வாங்கினாலும் நீங்கள் என் சத்சங்கம் பார்க்கலாம், உபதேசம் வாங்கலாம். வாழ்க்கையை கொண்டாடுறது எப்படி? நான் சந்தோஷமா இல்லாதது காரணம் என்ன? இந்த கடவுள்ன்ற பேர்ல நான் செஞ்சுக்கிற சடங்கெல்லாம் சரியா? இப்ப கேள்வி கேட்டீங்கல்ல, ஏதாவது தனந்து எழியன் இதெல்லாம் எதனா இந்த வந்தது? சிவன் சாப்பிட்றவங்க எல்லாம் மாட்டுக்கறி சாப்பிடலாமா? இப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படுது. சமூகத்துல என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா, ஆன்மீகன்ற பேர்ல, ஆன்மீகவாதின்ற பேர்ல நான் தான் சரியானவன்ற ஒரு கூட்டம் உருவாக்கி வச்சுக்கிறான். அங்கங்க ஒவ்வொருத்தனும் நான் தான் சரின்னு சொல்லுங்கிறான். ஒவ்வொரு மதமும் அவன் சரின்னு சொல்லுங்குது. ஒரு மதம் இன்னொரு மதத்தை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணி வச்சுக்குது. மத நூல்களுக்குள்ளவும் அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி வச்சுக்குது. நான் சொல்ல விரும்பல, ஒரு மதம் இன்னொரு மதத்தை அவ்வளவு அசிங்கம் பண்ணி வச்சுக்குது.